வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய இலங்கை கப்பல் மூலம் போதைப் பொருள் கடத்தல். முள்ளிவாய்க்கால் ஒரு புண்ணிய பூமி, சிங்கள இளைஞனின் உருக்கமான பதிவு. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்ட பதிவு. லண்டனில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்காக திரண்ட புலம்பெயர் தமிழர்கள். ஈழத்தமிழர்களுக்கு கனேடிய பிரதமர் வழங்கிய உறுதிமொழி. தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டின் முக்கிய சர்வதேச விமான நிலையங்களில் தற்போது நடைமுறையில் உள்ள கடுமையான பாதுகாப்பு வசதிகள் காரணமாக கடத்தல்காரர்கள் இந்திய இலங்கை கப்பல் சேவை மூலம் போதைப்பொருள் கடத்தலை மேற்கொள்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் ஒரு சம்பவமாக அதிகாரிகள் 41.2 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய குஷ் கடத்தலை நேற்று முறியடித்துள்ளனர். தென்னிந்திய பயணி ஒருவர் தாம் கொண்டு வந்த பொருட்களுடன் மறைத்து வைத்திருந்த 4 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா வகை குஷ் போதைப் பொருளை இலங்கை சுங்க அதிகாரிகள் மீட்ட சம்பவம் காங்கேசன்துறை துறைமுகத்தில் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து சிவகங்கை படகில் ஏறிய 33 வயதுடைய இந்த நபர் காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கில் உள்ள சிங்கள மக்கள் வடக்குக்கு செல்ல மே 18ஆம் தேதியே சிறந்த நாள் என முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருந்து சிங்கள இளைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்காலில் நேற்று இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்ற பின்னர் முகநூலில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நாங்கள் இன்று முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருக்கின்றோம். இது ஒரு புண்ணிய பூமி. உயிரிழந்தோரை நினைவு கூர்ந்து அவர்களது உறவினர்கள் சுடரேற்றி வழிபடுகின்றனர். ஆனால் கடந்த 16 வருடங்களுக்கு முன்னர் இந்த புண்ணிய பூமியில் இடம்பெற்ற இறுதிப் போரின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் தகவலுக்கு 70,000 பேர் வரை கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. உத்தியோகபூர்வ தகவல்களுக்கு அமைய 1,50,000 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் வெறும் அப்பாவி குடிமக்களே கொல்லப்பட்டனர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உயிரிழந்தவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்காத மக்கள் இங்கு வருகை தந்து அவர்களை நினைவு கூறுகின்றனர். இந்த நிலையில் தெற்கில் உள்ளோர் வடக்குக்கு செல்ல மே 18ஆம் தேதியே சிறந்த நாள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளையொட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவரது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார். குறித்த பதிவில் உலகெங்கும் வசிக்கும் நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நம்பிக்கையூட்டும் நல்லுறவுகளாக நாம் இருப்போம் என்று முள்ளிவாய்க்கால் நினைவு தினமான இன்று உறுதியேற்போம் என குறிப்பிட்டுள்ளார். மண்ணில் விதைக்கப்பட்ட நம் உறவுகளுக்கும் உலகிற் சிறந்த உயர்தனி வீரத்துக்கும் நினைவஞ்சலியும் வீர வணக்கமும் என குறித்த பதிவில் மேலும் தெரிவித்துள்ளார். லண்டனில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் தமிழ் இளையோர் அமைப்பினரால் இந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய நாடாளுமன்ற சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளது. ஆரம்பமான நீதிக்கான போராட்டம் பேரணியாக வெளிவிகார அமைச்சகம் மற்றும் பிரதமர் இல்லம் வரை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் கவிதைகள், உரைகளும் முள்ளிவாய்க்கால் நினைவு கூறும் பகிர்வுகளுமாக இடம்பெற்றதுடன் இறுதியாக கலந்து கொண்டவர்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொறுப்புக்கூறலுக்கும் உண்மை மற்றும் நீதி ஆகியவற்றை அடைவதற்கும் எடுக்கப்படும் சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கிறது என கனடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை தமிழின படுகொலை நினைவேந்தலை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் ஆயுதப்போர் முடிவடைந்து இன்றுடன் 16 வருடங்களாகிவிட்டன. இந்த தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளில் இழந்த உயிர்களையும் சிதறிப்போன குடும்பங்களையும் பேரழிவடைந்த சமூகங்களையும் இன்று வரை காணாமலாகப்பட்டவர்களாகவே இருப்போரையும் நாம் நினைவு கூறுகின்றோம். அத்துடன் தமது அன்புக்குரியவர்களின் நினைவுகளை சுமக்கும் கனடிய தமிழ் சமூகத்தையும் கனடாவின் பல பகுதிகளிலும் திட்டமிடப்பட்டுள்ள நினைவேந்தல் நிகழ்வுகளையும் நாம் மனதில் கொள்கின்றோம். இந்த நினைவேந்தல் நாளை நாம் கடைபிடிக்கும் போது துணிவுடன் அஞ்சலி செலுத்துவதற்கான உறுதிப்பாட்டையும் நீடித்திருக்கும் அமைதிக்காக செயற்படுவதற்கான உறுதிப்பாட்டையும் அது பலப்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மத்திய செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.